80% ஃபேட்டி லிவர் வந்து ஒபிசிட்டியில் தான் வரும். நம்ம தின்னாக இருப்போம், ஆனால் இது இருக்கும். இங்கே இருக்கிற ஃபேட் தான் நம்மளுக்கு கெடுதல். ஏன்னா அந்த ஆர்கன்ஸை சுற்றி இருக்கும், அங்கேருந்து அந்த லிவருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும், அப்புறம் லிவர் டேமேஜ் வரும். ஆல்கஹால் அடிக்டடாக இருக்க ஒருத்தரோட லிவர் எப்படி இருக்கும்? ஃபஸ்ட்டு வந்து அந்த லிவர் வீங்கிடும், கொழுப்பு நிறையா சேரும், லுக்ஸ் ஹாரபிள். அது பார்த்தாலே பயம் வரும். ட்ரிங்க் பண்ணலைன்னா வராதுன்னு நினைக்காதீங்க. யூ ஹேவ் டு டேக் கேர் ஆஃப் யுவர் ஓவரால் ஹெல்த். இந்த லிவர் ஆல்சோ பி ஹெல்த். ஃபுல்லாக டேமேஜ் ஆனால் கூட ஒரு 10-15 இயர்ஸ் அந்த லிவர் வேலை செய்யும், அது கெப்பாசிட்டி போயிடும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஃபங்க்ஷன் குறையும். 50% கீழே ஃபங்க்ஷன் வர ப்ராப்ளம் அதிகமாகிட்டே இருக்கும். 60% லிவர் நான் எடுத்தால் ஹெல்தி லிவர். இப்போ நீங்கள் டொனேஷன் கொடுக்குறீங்கன்னா நீங்கள் 60% கொடுக்குறீங்க, 40% உங்கள் உடம்புல இருக்கும். இந்த 60% பேஷண்ட்டுக்கு கொடுக்குறோம், அவருக்கும் 90% வந்துடும், கொடுக்குறவங்களுக்கும் 90% வந்துடும். நாங்கள் வரி பண்ணுறது த அதர் குரூப் கால்ட் ஹெப்படைட்டிஸ் பி அண்ட் சி. இது வந்து பிளட் டு பிளட் கண்டாமினேஷன். இது யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து டாட்டூயிங் பார்லர்ஸ், அங்கே நீடில்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அங்கே வந்து அந்த நீடில் ஸ்டெரிலைஸ் ஈச் டைம் அது ஸ்டெரிலைஸ் பண்ணும் இல்லை நியூ நீடில்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. எல்லாருக்கும் வணக்கம். நம்ம உடம்புல இருக்கிறதுலே ஹெவியஸ்ட் ஆர்கனில் ஒன்று வந்து லிவர். லிவர் சார்ந்து நிறைய விஷயங்கள் ரொம்ப கன்சர்னாக பார்க்க வேண்டிய சூழ்நிலை நம்மக்கிட்ட இருக்குதுன்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம பெரிதும் கவனிக்கப்படாமல் இருக்கிறதும் அது ஒன்று. ஸோ லிவர் சார்ந்து பல்வேறு விஷயங்கள், லைஃப் ஸ்டைல் சார்ந்த டிசீசஸ்மே கூட இன்றைக்கு தேதிக்கு நம்ம நிறைய பார்க்குறோம். ஸோ அது குறித்து தான் பேச போகிறோம். சீனியர் டாக்டர் திரு என் முருகன் அவர்களோட, லிவர் ஸ்பெஷலிஸ்ட், அப்போலோ ஹாஸ்பிட்டல். சார் வணக்கம். சார் வணக்கம் சார். ஃபர்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி லிவர் நம்ம கண்ணுக்கு தெரியலைங்கிறதுனால நம்ம அதை பற்றி பெருசாக கவனிக்கிறது இல்லை. நான் இந்த இன்டர்வியூக்காக பார்க்கும்போது ஒரு கன்சர்னாக எனக்கு பட்ட ஒன்று என்ன அப்படின்னா, நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர் அப்படின்னு சொல்கிறது வந்து ரொம்ப ப்ரிவலன்ஸாக இருக்குது அப்படின்னு. அதுவும் குறிப்பாக இந்தியாவில் கிட்டத்தட்ட ஒரு 38% ஆஃப் பீப்புளுக்கு வந்து நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர் இருக்குது அப்படின்னு. ஒரு ஹியூஜ் டேட்டா. அது 38% ரொம்ப ஹியூஜ். அது வந்து அடல்ட் மட்டும் இல்லை, வயதானவர்கள் மட்டும் இல்லை, குழந்தைகள்கிட்டையும் கூட இருக்குங்க. பேசிக்காக இப்போ நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர் அண்ட் இதை எப்படி ஸ்டாப் பண்ணுறது? இது ரொம்ப ஒரு முக்கியமான ப்ராப்ளம். ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய பேருக்கு இது தெரியல. ஸோ ஒரு 50-100 இயர்ஸ் பேக் மெனி டெத் வந்து இன்ஃபெக்ஷனால் வந்துட்டு இருந்தது. இப்போ அதெல்லாம் நம்ம வேக்சின் போட்டு மெடிசன்ஸ் வந்து எல்லாம் தடுத்துட்டோம். டிபிலையும் இப்போ நல்ல ட்ரீட்மெண்ட் இருக்குது. இப்போ வந்து லைஃப் ஸ்டைல் டிசீசஸ்ன்னு சொல்லி இன்க்ரீஸ் ஆகுது. இதில் வந்து கேன்சர், ஹார்ட் டிசீஸ், டயபிட்டிஸ், இப்போ ஃபேட்டி லிவர். ஸோ இது இட்ஸ் ஆல்சோ லைஃப் ஸ்டைல் டிஸார்டர். லைஃப் ஸ்டைல் டிஸார்டர்னா என்ன அப்படின்னா, நம்ம ஆக்டிவிட்டி, நம்ம உணவு முறை, இது மாடர்ன் லைஃப் ஸ்டைல், ஸ்ட்ரெஸ், இதனால வரக்கூடிய வியாதிகள். முன்னாலாம் பார்த்தோன்னா இந்த லிவரில் ஒரு பிரச்சனைனாலே அவர் ரொம்ப நாள் குடிப்பாரோ அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்துட்டு இருந்துச்சு. பட் இது பேர்லேயே நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர்னு இருக்குது. இது எப்படி? அதான். ஸோ இந்த லைஃப் ஸ்டைல் டிஸார்டருங்கிறது மெயின் ரீசன் வந்து உடல் பருமானம், ஒபிசிட்டி. சம் ஜெனட்டிக் ஃபேக்டர் இருக்குது, அது இப்போ தான் நம்மளுக்கு புரியுது டாக்டர்ஸ்க்கு. ஸோ இந்த ஜெனட்டிக் ரிஸ்க் இருக்கிறவங்களுக்கு ஒபிசிட்டி இருக்குது, அவங்க ஃபுட் ஹேபிட்ஸ் வந்து எக்ஸசிவ் ஃபுட்டு, ஆக்டிவிட்டி ரொம்ப கம்மி, ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஜாப், இந்த சிச்சுவேஷன் வரும்போது இந்த கொழுப்பை வந்து உடம்புல சேரும். உடம்புல வேண்டாத கொழுப்பை வந்து லிவரில் போய் அடையுது. ஸோ நாளடைவில் என்ன ஆகுது, அந்த கொழுப்புனால லிவர் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஆகுது. அந்த லிவர் செல் உள்ள தான் கொழுப்பு இருக்கும். அதில் ஒரு இன்ஃப்ளமேஷன் சொல்லி ஒரு காயம் மாதிரி ஏற்படும். அந்த காயத்துக்கு அப்புறம் தழும்பு ஏற்படும். இது நாளடைவில் அந்த லிவர் டேமேஜ் ஆகி லிவர் சிரோசிஸ்ன்னு சொல்லி அந்த லிவர் கம்ப்ளீட்டாக டேமேஜ் ஆகிடும். அதோடைய ஃபங்க்ஷன்லாம் செயல் இழக்கும். லிவர் ஃபெயிலியர், லிவர் கேன்சர், டெத், இதுதான் ப்ராசஸ். ஸோ இது வந்து ஒன்று இப்போ ஒரு லாஸ்ட் 20-30 இயர்ஸாக தான் இதை பற்றி டாக்டர்ஸ்க்கே நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. ரெண்டாவது இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. 38% ரொம்ப ஹை. ஆமாம். ஸோ கம்பேர்ட் டு 30 இயர்ஸ் பேக் இந்த நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர் இட்ஸ் இன்க்ரீசிங். ஸோ திஸ் இஸ் த ரீசன். நம்ம லைஃப் ஸ்டைல் மாற இது இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. ஆக்சுவலாக சார், எனக்கு தெரிஞ்சது வந்து என்னென்னா, இப்போ லிவர் வந்து தன்னைத்தானே ரீஜென்ரேட் பண்ணிக்கும் அப்படின்னு. இப்போ தன்னைத்தானே ரீஜென்ரேட் பண்ணுங்கப்போ ஒரு தழும்பு ஏற்படுது அப்படின்னு சொல்லி, அது தன்னைத்தானே ரீஜென்ரேட் பண்ணி அதை வந்து சால்வ் பண்ணலாம். எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்குது. ஸோ ஒரு லிமிட் தாண்டினா அந்த லிவரோட கெப்பாசிட்டி கோப் பண்ண முடியாது. இந்த லிவர் அந்த ரீஜென்ரேட் பண்ணதுனால தான் கொஞ்சம் ஒரு 20 வருஷம் இந்த லிவர் டேமேஜ் ஆகிட்டு ஃபெயிலியர் வரதுக்கு. இந்த ரீசன் வந்து லிவருடைய கெப்பாசிட்டினால் தான். இல்லாட்டி ஒரு ஃபியூ இயர்ஸ்லேயே வந்துடும். பட் அந்த லிவர் ரிப்பேர் பண்ண அது நம்ம டிலே பண்ணலாம். பட் எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்குது. ஸோ ஒரு லிமிட் தாண்டினோடனே லிவரால் பண்ண முடியும். ஸோ இப்போ லிவர் ரீஜென்ரேட் பண்ணுறதுனால சிம்டம்ஸ் தெரிய மாட்டேங்குதோ? ஆமாம், கரெக்ட். ஸோ லிவர் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி இட்ஸ் அ வெரி பிக் ஆர்கன், சைலண்ட்டாக இருக்குது. ஸோ டிசீஸும் சைலண்ட்டாக இருக்கும். சிம்டம்ஸ் வந்து அந்த ஏர்லி ஸ்டேஜில் ஒன்றுமே இருக்காது. ஸோ இது ஒன்லி வே டு ஃபைண்ட் அவுட் இஸ் த்ரூ ஸ்க்ரீனிங் டெஸ்ட், அந்த மாதிரி பண்ணி தான் கண்டுபிடிக்க முடியும் இது இருக்கா இல்லையான்னு. இப்போ இந்த நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவருடைய அட்வர்ஸ் எஃபெக்ட்டுங்கிறது டெத் தானா, இல்லை வேறு சில உடம்புல வேறு சில ப்ராப்ளம்ஸில் தான் உருவாக்குமா? இப்போ இந்த லைஃப் ஸ்டைல் டிஸார்டர்ஸ் எல்லாமே லிங்க்டாக இருக்கும். ஃபேட்டி லிவர், டயபிட்டிஸ், ஹார்ட் டிசீஸ், கேன்சர், இது எல்லாமே ஒரு கனெக்ஷன் இருக்குது. இப்போ இது வந்து அதெல்லாம் வர வாய்ப்பு இருக்குது.
இதனால வராது, எல்லாம் கனெக்டடாக இருக்கும். ஸோ அந்த சேம் ப்ராப்ளம், இந்த லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் அந்த மாதிரி இருக்கும்போது எல்லாமே வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ 2 விஷயம் டாக்டர். இப்போ நீங்கள் சொல்ற மாதிரி உடல் ஒபிசிட்டியாக இருக்கவங்க ஒரு பக்கம் வரும். இப்போ சில பேருக்கு பிஎம்ஐ கரெக்டாக இருக்கும், அந்த பிஎம்ஐ ரேஷியோக்கு பின்னால் போகாமல் இருக்கலாம். அவங்களுக்கு வந்து ஃபேட்டி லிவர் இல்லை அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியுமா? ஒருத்தர் பாடி ரேஷியோ கரெக்டாக இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு இருக்காதுன்னு நம்ம சும்மா சொல்ல முடியுமா? அப்படி நல்ல கேள்வி, ஆனால் டிஃபிகல்ட் கேள்வி. மெஜாரிட்டி ஒரு 80% ஃபேட்டி லிவர் வந்து ஒபிசிட்டியில் தான் வரும். பட் இந்தியா அண்ட் சவுத் ஏஷியானா இந்தியா, ஸ்ரீலங்கா, அந்த சார்க் கண்ட்ரிஸ்ன்னு சொல்லுவோம் இல்லைங்களா. ஸோ நம்மளுடைய ஜெனட்டிக் மேக்கப் கொஞ்சம் டிஃப்ரெண்ட். ஸோ நம்மளுக்கு வந்து ஓவரால் உடல் வெயிட்டு பருமானம் கரெக்டாக இருக்கலாம், ஆனால் இங்கே ஃப்ளாட் வரும். சென்ட்ரல் ஒபிசிட்டின்னு பேர் அதுக்கு. அந்த பெல்லி ஃபேட்டுன்னு சிம்பிளாக எடுக்காங்க. தொப்பைங்கிறது வெரி பெக்யூலர் டு சவுத் ஏஷியன். நம்ம தின்னா இருப்போம், ஆனால் இது இருக்கும். ஸோ இது மாதிரி இருக்கும்போது இங்கே இருக்கிற ஃபேட் தான் நம்மளுக்கு கெடுதல். இப்போ ஓவரால் தைஸில் ஹிப்ஸ்லலாம் இருந்ததுன்னா அவ்வளோ கெடுதல் இல்லை. ஸோ இங்கே இருக்கிற ஃபேட் தான் கெடுதல், ஏன்னா அந்த ஆர்கன்ஸை சுற்றி இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அந்த இன்ஃப்ளமேஷன் நிறையா இருக்கும், அங்கேருந்து அந்த லிவருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும், அப்புறம் லிவர் டேமேஜ் வரும். ஸோ இந்த பெல்லி ஃபேட் கொஞ்சம் ரிஸ்க்கு. ஸோ நீங்கள் சொன்னது வந்து ஓவரால் வெயிட் நல்லா தான் இருக்கார், ஸ்லிம்மாக இருக்கார், ஆனால் பெல்லி ஃபேட் இருக்குது. தட் இஸ் நாட் குட். ஸோ அந்த பெல்லி ஃபேட்டை குறைக்கணும், கஷ்டம். அது காம்பினேஷன் ஆஃப் டயட்டிங், அப்புறம் அந்த ஃபேட் போனோடனே மசில் டெவலப் பண்ணணும். ஸோ இதெல்லாம் பண்ணால் குறைக்கலாம். எல்லாராலையும் பண்ண முடியல. இது மசில் டெவலப் பண்ணணுன்னா ஜிம் போகணும், வெயிட்ஸ் பண்ணணும். ஸோ அந்த எல்லாராலையும். நீங்கள் பேசும்போது சொன்னீங்க டாக்டர், இப்போ ஒரு 30-40 வயதில் இருக்கவங்க வந்து டெஸ்ட் எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னீங்க, இந்த லிவருக்கான டெஸ்ட் எடுத்துக்கணும்னு. இப்போ கிட்ஸுக்கிட்டையுமே கூட இந்த நான் ஆல்காலிக் ஃபேட்டி லிவர் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க, அது ப்ரிவேல் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ 30-40 வயதுனா இப்போ அதுக்கு முன்னால் இருக்கவங்களுக்கு டேமேஜ் கண்ட்ரோல் பண்ண முடியுங்கிறதுனால அது ரெக்கமெண்ட் பண்ணுறது இல்லையா? இல்லை அவங்களுமே எடுத்துக்கணுமா? குழந்தைகளுமே கூட ஒரு குறிப்பிட்ட ஏஜில் வந்து வருஷம் எடுத்துக்கணுமா? அதை அவங்க உடம்பு சைஸை பொறுத்து தான் இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு சில்ட்ரனுக்கு ஜஸ்ட் ஜெனட்டிக்காக லிவர் டிசீஸ் வர்றது ரொம்ப ரேர், பட் ஃபுட் ஹேபிட்ஸ்னால வருது. சிரோசிஸ் அப்படின்னு அந்த லிவர் ஃபுல்லாக டேமேஜ் ஆகி கேன்சர் வர்றது குழந்தைங்களில் ரொம்ப பார்க்குறது இல்லை, பட் அந்த ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகுது. பட் when they are 30, 40, 50 they suffer. ஸோ இப்போ ஆக்சுவலாக நீங்கள் பேசும்போது இன்ஃப்ளமேஷன் சொன்னீங்க சார். இப்போ ஆன்லைனில் இல்லை மற்ற இடங்களில் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுற டைம் வந்து இன்ஃப்ளமேஷன் அப்படிங்கிறது. இப்போ நிறைய எக்ஸ்பர்ட் டாக்டர்ஸ்லாம் சொல்கிறது வந்து உடம்பே ஒரு இன்ஃப்ளமேஷன் ஸ்டேட்டில் தான் இருக்கும், முடிஞ்ச அளவுக்கு அதை நீங்கள் அதிகரிக்காமல் அது இன்ஃப்ளமேஷனை கம்மி பண்ணுறதுக்கான ஃபுட்ஸ் எடுத்துக்கிட்டால் போதுங்கிறாங்க. ஸோ இப்போ இந்த லிவர் இன்ஃப்ளமேஷன் ஸ்டேட் ஆகாமல் இருக்கிறதுக்கோ இல்லை இன்ஃப்ளமேஷன் ஆனால் அதை கம்மியாகுவதற்கும் ஃபுட்டில் என்ன மாற்றணும்? இப்போ மேபி லேட் நைட் சாப்பிட்றது ஏதோ ஒன்று ஃபுட்டில் இதை மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன சொல்வீங்க? இப்போது நிறையா பேஷண்ட் என்ன கேட்குறாங்கன்னா, ஏதாவது ஒரு ஃபுட் ஐட்டம் சொல்லுங்கள், இதை சாப்பிட்டா நல்லா ஆயிடுவேன். அது மாதிரி இல்லை. சரி இந்த ஜூஸ் குடிங்க டெய்லி, இல்லை மஞ்சள் போட்டு சாப்பிடுங்க, இந்த ப்ராப்ளம்லாம் போயிடும். அது அவ்வளோ சிம்பிளாக இல்லை. ஒரு ஜென்ரல் ஹெல்த்துக்கு நீங்கள் அது மாதிரி ஃபாலோ பண்ணலாம். எங்கள் அட்வைஸ் என்னென்னா ஒரு பேலன்ஸ் டயட். ஸோ தட் மீன்ஸ் நம்மளுக்கு எல்லாமே பாடிக்கு தேவை. 3 மெயினாக இருக்குது, மாவு சத்து, இந்த கார்போஹைட்ரேட்ஸ், அப்புறம் ஃபேட் தேவை வீட்டில் இருக்கும், ப்ரோட்டீன் அதிகமாகவே தேவை. ஸோ இதுதான் பேலன்ஸ் டயட். அந்த கார்போஹைட்ரேட் போர்ஷனை குறைக்கணும், ஏன்னா அதில் தான் அந்த எக்ஸ்ட்ரா கார்போஹைட்ரேட் சாப்பிட்டோன்னா அது நம்ம பாடி யூட்டிலைஸ் பண்ண முடியல, ஆக்டிவிட்டி கம்மியாக இருக்குன்னா அது ஃபேட்டாக மாறும், அப்புறம் இன்ஃப்ளமேஷன் வரும். பச்சை காய்கறிகள், ஃப்ரூட்ஸு, இதில் நட்ஸு, இதிலெல்லாம் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி இருக்குது. இன்ஃப்ளமேஷன் அதிகமாக இருந்தால் கம்மி பண்ணுறதுக்கான ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ இது ஜென்ரலாக சாப்பிட்டிங்கன்னா கொஞ்சம் குறையும். ஃப்ரைட் ஃபுட், ரெட் மீட், சேச்சுரேட்டட் ஃபேட்டுன்னு அந்த மாதிரி ஃபுட்டு, இதில் வந்து இன்ஃப்ளமேஷன் அதிகமாக ஆகும். ரெட் மீட்னால இன்ஃப்ளமேஷன் ஜாஸ்தி ஆகும். ஆமாம். ஸோ அதனால் அது ஒகேஷ்னல் இல்லை மாட்ரேஷனில் சாப்பிட்டா ஓகே, பட் டெய்லி ப்ரோட்டீன் சோர்ஸ்னு சொல்லுவாங்க, அது எல்லாமே மாட்ரேஷன் தான். ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 10% சேச்சுரேட்டட் ஃபேட் சாப்பிட்ணும். சேச்சுரேட்டட் ஃபேட்னா இந்த மீட்லேருந்து வருது. இப்போ நீங்கள் அதை 10%க்கு ஒரு ஸ்மால் போர்ஷன் சாப்பிட்டீங்கன்னா நோ ப்ராப்ளம். இப்போ நீங்கள் கேட்குறீங்க சரி மீட் சாப்பிட்லாமான்னு, கொஞ்சம் சாப்பிட்லான்னு, உங்களுக்கு கொஞ்சம் வந்து ஒரு பிளேட் ஃபுல்லு. ஸோ இது அமௌண்ட் தான் இம்பார்ட்டன்ட். ஸோ இட்ஸ் நாட் த ஃபுட் ப்ராடக்ட், ஹவு மச் யூ ஈட் பர் டே, அதுதான் இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்கள் ஸ்ப்ரெட் அவுட் பண்ணி சாப்பிட்ணும். ஒரு 50% ஷுட் பி வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ், நட்ஸ், பட் வி டோன்ட் ஈட் தட் வே. எல்லாமே இந்த ஃப்ரைட் ஃபுட், ப்ராசஸ் ஃபுட் தான் சாப்பிட்றோம். ஸோ இதுதான் ப்ராப்ளம். அடுத்த டாக்டர் ஹெப்படைட்டிஸ் பற்றி பேசணும்னா, தமிழ்நாட்டில் நிறைய இடத்துல சொல்லுவாங்க லிவர் ப்ராப்ளம் வந்துருச்சு அப்படின்னு. பட் ஹெப்படைட்டிஸ் அடுத்து அதிகமாக சொல்கிறேன், நிறைய இன்ஃபர்மேஷன் வந்துடுது, குறிப்பாக சில சீசன்ஸில் வந்து அது அதிகமாக இதாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இது எப்படி ஒரு இது 2 விதமான ஹெப்படைட்டிஸ் இருக்குது, 2 குரூப்பாக பிரிச்சுக்கலாம். ஒன்று வந்து சீசனல், ஃபுட் வாட்டர்னால வருது. அந்த ஃபுட் அண்ட் வாட்டர் கண்டாமினேஷன் ரெய்னி சீசனில் தான் அதிகமாக ஸ்ப்ரெட் ஆகும், ஏன்னா நிறையா கண்டாமினேஷன் ஆகுது ஃபுட்டில். ஸோ நம்ம பர்சன் ஹேண்ட்லிங் த ஃபுட் அவங்க பாடியிலேருந்து கண்டாமினேஷன் ஆகும். ஸோ இப்போ எனக்கு ஹெப்படைட்டிஸே இருக்குது, ஐ எம் ஃபுட் ஹேண்டில் பண்ணுறேன், நீங்கள் அதை சாப்பிட்றீங்க, அப்போ உங்களுக்கு வரும். எப்படி கம்யூனிகேட் ஆகுது டாக்டர்? ஸ்னீசிங் ஹேண்ட் ஹைஜீன் தான். மோஷன் வழியாக வரும், இல்லை மற்ற செக்ரேஷன்ஸ் வழியாக வரும். ஸோ அந்த ஃபுட் வழியாக அது ஸ்ப்ரெட் ஆகும். இல்லை சார், இப்போ வந்து ஒரு பர்சன் ஏக்கு வந்து ஹெப்படைட்டிஸ் இருக்குன்னா
அவர் ஃபுட் சர்வ் பண்ணுறாரு, ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணுறதுனா ஸ்னீசிங் சலைவா மூலியம் வருமா? இது வந்து அந்த மோஷன் வழியாக வருது. ஓகே. ஸோ அவங்க ஹேண்ட் ஹைஜீன் அந்த மாதிரி. ஸோ இது மாதிரி தான் வரும். சலைவா வழியாக ஸ்ப்ரெட் ஆகுது. சலைவா வழியாக வருது. இதனால வரது ஹெப்படைட்டிஸ் A, ஹெப்படைட்டிஸ் E. ரெண்டு இதனால வரும். ரெண்டும் இதனால வரும். ஓகே. ஸோ இது ஜாண்டிஸ்னு காமனாக பார்க்குறது இதனால தான். ஏக்கு தடுப்பூசி இருக்குது, இப்போ எல்லா சில்ட்ரனுக்கும் போடுறாங்க. ஈக்கு இல்லை, இருக்குது பட் நாட் வெரி எஃபெக்டிவ். ஸோ மெயின்லி ஏக்கு தான் போடுறோம். ஸோ குழந்தைங்க எல்லாருமே ஹெப்படைட்டிஸ் ஏ தடுப்பூசி அவசியம் போடணும். ஏன்னா இது அடல்ட்ஸ்க்கு வந்ததுன்னா ரொம்ப சிக் ஆகிடுறாங்க. அது தவிர்க்கலாம் கம்ப்ளீட்டாக. நாங்கள் வரி பண்ணுறது த அதர் குரூப் கால்டு ஹெப்படைட்டிஸ் பி அண்ட் சி. ஹெப்படைட்டிஸ் பி ஒன்று இருக்குது, ஹெப்படைட்டிஸ் சின்னு இருக்குது. இது வந்து பிளட் டு பிளட் கண்டாமினேஷன். ஓகே, பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் மூலமாக. டிரான்ஸ்ஃபியூஷன் மட்டும் இல்லை, so many other ways. So that's what I want to tell the public. இது வந்து பிளட் டு பிளட்னால வேறு பிளட் அண்ட் பாடி செக்ரீஷன்ஸ், அது வந்து சலைவாலையும் கொஞ்சம் இருக்கும், மற்ற பாடி ஃப்ளூயிட்ஸ்லையும் வரும். ஸ்வெட்லாம் வராது. செக்ஷுவல் ட்ரான்ஸ்மிட்டட் டிசீஸ் செக்ஷுவலியும் வரும். செக்ஷுவலுமே வரும். ஸோ இது இட் கம்ஸ் அண்டர் செக்ஷுவலி ட்ரான்ஸ்மிட்டட் டிசீஸ். ஸோ பிளட் டு பிளட் அது. ஸோ மேக்ஸிமம் ஸ்ப்ரெட் வந்து த்ரூ நீடில்ஸ். ஸோ ஏர்லியாக நம்ம ஹாஸ்பிட்டலில் யூஸ் பண்ணுற நீடில்ஸ்லேயே நிறைய ஸ்ப்ரெட் ஆயிருந்தது. ஃபஸ்ட்டு அந்த ஹெப்படைட்டிஸ் ஏ 86, 87 தான் கண்டுபிடிச்சது. அதுக்கு முன்னாடிலாம் தெரியாது. இப்போ மோஸ்ட்லி நீடில்ஸ் வந்து டிஸ்போசபிள் தான். பட் பப்ளிக் ஸ்பேஸில் ட்ரக் அப்யூஸ் மாதிரி இருக்குது, அதில் நீடில் ஷேர் ஆகுது. ரெண்டாவது முக்கியமாக வந்து யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து டாட்டூயிங் பார்லர்ஸ், ஸோ அங்கே நீடில்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அங்கே வந்து அந்த நீடில் ஸ்டெரிலைஸ்ட் ஈச் டைம் அது ஸ்டெரிலைஸ் பண்ணும் இல்லை நியூ நீடில்ஸ் யூஸ் பண்ணும். ஸோ யூ ஹேவ் டு மேக் ஷுர் அந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு. ஸோ அது வழியாக ஸ்ப்ரெட் ஆகலாம். ஹெப்படைட்டிஸ் பி அண்ட் சி. ஓகே. பாடி பியர்சிங், காது குத்துறது, இப்போ நிறைய பாடி பியர்சிங் பண்ணுறாங்க. ஸோ இதுவும் they are going somewhere private and doing. So அந்த நீடில்ஸ்லாம் க்ளீனாக இருக்கா இல்லையா, ஸோ யூ ஹேவ் டு பி அவேர் ஆஃப். ஸோ பெட்டர் புதுசு வாங்கி பண்ணால் பெட்டர். ஜாண்டிஸ்னால வரக்கூடியது ஏ அண்ட் இ சொன்னீங்க. இப்போ சில பேருக்குலாம் பார்த்தோன்னா, நானே கூட பார்த்துருக்கேன், 2-3 தடவை ஜாண்டிஸ் வந்துருக்கு அப்படின்லாம் சொல்லுவாங்க. அவங்கெல்லாம் பொட்டன்ஷியல் ஃபார் இது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்க முடியுமா? தெரியல. யூஸ்வலி எனி இன்ஃபெக்ஷன் லிவரில் அஃபெக்ட் பண்ணிச்சுன்னா லிவரில் காயம் வரும். லிவரில் காயம் வந்தால் ஜாண்டிஸ் வரும். ஸோ காமன் வந்து ஹெப்படைட்டிஸ் ஏ, ஹெப்படைட்டிஸ் சி. டைஃபாய்டில் ஜாண்டிஸ் வரலாம், மலேரியாவில் ஜாண்டிஸ் வரலாம், டெங்கு ஃபீவரில் வரலாம். ஸோ எல்லா இன்ஃபெக்ஷன்லையும் வரலாம். ஸோ மேபி 2 முன்னாடி வந்திருக்குன்னா 2-3 இன்ஃபெக்ஷன் வந்து அவங்களுக்கு ஜாண்டிஸ் வந்துருக்கு. பட் அவங்க டெஸ்ட் பண்ணி பார்க்கணுமா? என்ன டெஸ்ட் எடுக்கணும் அதுக்கு? இப்போ லிவர் டெஸ்ட்னா அல்ட்ராசவுண்ட், பிளட் டெஸ்ட். இப்போ வைரஸ் எப்படி இருக்குது அப்படின்னா எல்லா வைரஸ்க்கும் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ இந்த டெங்கு மலேரியாலாம் வந்துட்டு போயிடும், உடம்புல இருக்காது. அந்த டைம் சிக்காக இருப்பாங்க, அப்போ ஜாண்டிஸ் இருக்கும். ஸோ அதனால் அந்த ஃபீவர் மோடு ஜாண்டிஸோடு வராங்கன்னா எந்த டாக்டரை பார்க்குறாங்களோ அவங்க டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் என்ன இன்ஃபெக்ஷன். இப்போ லிவர்லேயே மெட்டபாலிக் ரேட்டில் வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ் இருக்குல்ல, மெட்டபாலிக் ப்ராப்ளம், இதுவுமே வந்து டீமோகிராஃபிக் ரீதியாக மாறுமா? ஏன்னா இப்போ ரீசெண்டாக தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஒரு லான்ச் பண்ணி திருவண்ணாமலையில் குரூப் ஆஃப் பீப்புளை பார்க்கணும்னு சொல்லி ட்ரைபல் பீப்புளை வந்து செலக்ட் பண்ணி அவங்கள்ட்ட பண்ணாங்க. அதில் பார்க்கும்போது குரூப் ஆஃப் பீப்புளுக்கு வந்து இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. 2 விதமான இமேஜ் இருக்குது. ஒன்று வந்து என்னென்னா, ட்ரைபல்ஸுங்கப்போ அவங்க வந்து ஒரு நேட்டிவ் பீப்புள், அவங்க வந்து ரொம்ப வருஷமாக இருக்காங்க, அது எப்படி ஹெல்த்தி அப்படிங்கிற ஒரு இமேஜ் ஒன்று இருக்குது. ஆனால் இங்கே பார்த்தா அவங்க செலக்ட் பண்ண குரூப் ஆஃப் பீப்புள்லேயே ஒரு ஜங்க் ஒரு பீப்புளுக்கு வந்து அந்த ஒரு ப்ராப்ளம் இருக்குங்கிறத கண்டுபிடிச்சாங்க. அண்ட் இதே மாதிரி ஒரு ஸ்டடி நான் பார்க்கும்போது பார்த்தேன், திருநெல்வேலியில் குரூப் ஆஃப் பீப்புளை பார்க்குறோம், ஒரு பிரிவில் பாதிப்பு இருக்குதா சொன்னாங்க. இது டீமோகிராஃபிக் ரீதியாக மாறுமா? அது இல்லை, இது மோர் ஹேபிட்ஸ் தான், கல்ச்சர் அண்ட் ஹேபிட்ஸ். இப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஹெப்படைட்டிஸ் பி அண்ட் சி வந்து ஹெப்படைட்டிஸ் பி ஒரு 3 to 4% பாப்புலேஷனுக்கு இருக்குது. ஹெப்படைட்டிஸ் சி ஒரு 1 to 1.5%. இன் சர்டன் ஏரியாஸ் த நம்பர்ஸ் 10 to 15%. ஃபார் ஹெப்படைட்டிஸ் பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைபல் ஏரியாஸ், மெயின்லி நார்த் ஈஸ்ட் ட்ரைபல் ஏரியாஸ், சவுத்தில் பார்த்தீங்கன்னா நீல்கிரிஸ் ஏரியா அண்ட் அந்தமான். ஏன் ட்ரைபல் ஏரியா ஹையாக இருக்குன்னா அவங்க ப்ராக்டிசஸ் நிறைய, அவங்க டாட்டூஸ் போடுறாங்க. They use lot of indigenous medicine through needles, so they have no knowledge of sterilization. அவங்க நெருப்பில் ஏதோ காமிச்சு இல்லை க்ளீன் பண்ணி ஏதோ பண்ணுறாங்க. இப்போ அந்த ஸ்டடி பண்ணும்போது they have discussed, but அவங்க practices they don't want to change. So இந்த பாக்கெட்ஸில் they have found high incidence. பட் ஆனால் அவங்க எஜுகேட் பண்ண வேண்டிய நீட் இருக்குல்ல. ஸோ இந்த மாதிரி இருக்குது பாக்கெட்ஸ். There was a study, could be the நீங்கள் சொன்ன ஒன் ஸ்டடியாக இருக்கலாம், where lorry drivers, ட்ரக் டிரைவர்ஸ் அண்ட் செக்ஷுவல் ஒர்க்கர்ஸ் அந்த காம்பினேஷன் இருக்குது. ஸோ ஹெச்ஐவி போது அந்த ஸ்டடி பண்ணாங்க. அப்போ இந்த ஹெப்படைட்டிஸ் பியும் நிறையா பார்த்தாங்க. இன்ஃபெக்ஷன் நத்திங் டு டூ வித் ஜெனட்டிக்ஸ் ஆர் பாடி. ஸோ அதனால் ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் ஒரு கம்யூனிட்டிக்கு வரதுக்கு சான்ஸ் இல்லை. ஒன்லி இந்த கல்ச்சர் ஆர் ஹேபிட்ஸ்னால தான் வரும். ஸோ அது என்னன்னு ஸ்டடி பண்ணி பார்க்கணும். ஐம் நாட் ஃபெமிலியர். பட் டாக்டர், இப்போ இதை வந்து ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க வந்து எத்தனை நாளைக்கு ஒருத்தர் டெஸ்ட் பண்ணி, எத்தனை வருஷத்துக்கு ஒருத்தர் டெஸ்ட் பண்ணி இதை பார்த்துக்கலாம்? இப்போது இந்த மந்த் வேர்ல்டு ஹெப்படைட்டிஸ் மந்த்து, வேர்ல்டு ஹெப்படைட்டிஸ் டேன்னு வருது. இது WHO is promoting this. WHO wants to eradicate hepatitis B and C by 2030. இப்போ 2050 அட்லீஸ்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அந்த 2030 டார்கெட் மீட் பண்ண முடியல. ஸோ இது சிம்பிள் அட்வைஸ் என்னென்னா, ஹெப்படைட்டிஸ் பி வந்து தடுப்பூசி போட்டால் கம்ப்ளீட்லி ப்ரிவென்டபிள். So all children should be vaccinated.
இன் யூஎஸ் அண்ட் அதர் கண்ட்ரீஸ் அடல்ட்ஸ்க்கும் என்கரேஜ் பண்ணுறாங்க, நீங்கள் டெஸ்ட் பண்ணி தடுப்பூசி போட்டுக்கோங்க பிகாஸ் இட் இஸ் அடல்ட்ஸ்க்கும் வருதுன்ட்டு. இந்தியாவில் அந்த அட்வைஸ் வரல, ஏன்னா டூ மச் பாப்புலேஷன். ஸோ எல்லாருக்கும் கவர்மெண்ட் எடுத்து கோவிட் மாதிரி போட முடியாது, இண்டிவிஜுவலாக தான் நீங்கள் போட்டுக்கணும். ஸோ இப்போ லிவர் டிரான்ஸ்பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் டாக்டர், இப்போது மற்ற உறுப்பு மாதிரி உங்களுக்கு ரீஜென்ரேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இல்லாமல் உங்களுக்கு ரீஜென்ரேட்டே பண்ணுது. ஸோ எதனால் லிவர் டிரான்ஸ்பிளான்ட் ஆப்ஷனை சூஸ் பண்ண வேண்டிய? நான் சொன்னேன் இல்லைங்களா, எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்குது. அந்த லிமிட்டை தாண்டிடுச்சுன்னா அந்த லிவர் திருப்பி ரீஜென்ரேட் ஆகுது. ஸோ சிரோசிஸ்னு வந்துடும். அந்த சிரோசிஸ் வந்ததுக்கப்புறம் அந்த ஃபங்க்ஷன் கொஞ்சம் வருஷம் மெயின்டைன் ஆகும். சிரோசிஸ்னால் அது ஃபிசிக்கல் டேமேஜ். ஸோ லிவர் ஹார்ட் ஆகிடும், கொப்பளமாக நாடியூல்ஸ் மாதிரி வந்துடும். ஸ்லோலி அந்த லிவர் சைஸ் குறையும், 70%, 80%, 50%. இந்த சேஞ்சஸ் ஆக லிவருடைய செயல் குறையுது, ஃபங்க்ஷன் குறையுது. இதுதான் அந்த ரீஜென்ரேட் ஆகி ட்ரை பண்ணுவது, ரிப்பேர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டே இருக்குது. ஸோ கொஞ்ச நாளைக்கு அந்த ஃபங்க்ஷன் மெயின்டைன் ஆகுது. ஃபுல்லாக டேமேஜ் ஆனால் கூட ஒரு 10-15 இயர்ஸ் அந்த லிவர் வேலை செய்யும், அது கெப்பாசிட்டி போயிடும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஃபங்க்ஷன் குறையும். ஒரு 50% வரைக்கும் பேஷண்ட்டுக்கு ரொம்ப சிம்டம் இருக்காது, ஓரளவுக்கு ஹெல்த்தியாக இருப்பாங்க. 50% கீழே ஃபங்க்ஷன் வர வர ப்ராப்ளம் அதிகமாகிட்டே இருக்கும். ஸோ இதுதான் அந்த லிவருடைய கெப்பாசிட்டி. ஸோ அந்த சுச்சுவேஷனில் தான் வி ரெக்கமெண்ட் ட்ரான்ஸ்பிளான்ட். ஒரு கட்டத்துக்கு மேலே லிவரை சால்வ் பண்ண முடியாதுன்னு வர்றப்போ லிவர் டிரான்ஸ்பிளான்ட்டுக்கு போகிறோம். ஓகே டாக்டர், இப்போ நான் இந்த ட்ரிங்கிங் ஹேபிட்டை டிஸ்கரேஜ் பண்ணுறதுக்காகவே தான் இந்த கொஸ்டினை கேட்குறேன். பீன் இந்த இண்டஸ்ட்ரியில் உங்களுக்கு 20-30 இயர்ஸ் மேலே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஒரு ஆல்கஹால் அடிக்டடாக இருக்க ஒருத்தரோட லிவர் எப்படி இருக்கும் ஆக்சுவலி? நீங்கள் பார்க்கும்போது யூஸ்வலாக இருக்கும் லிவரும் அது எப்படி இருக்கும் அப்பியரன்ஸ் ஆக்சுவலி? ஃபஸ்ட்டு வந்து அந்த லிவர் வீங்கிடும், கொழுப்பு நிறையா சேரும். அது இன்றைக்கி பிக்சர் காமிக்க முடியல, பட் நீங்கள் தைரியம் வந்து நெட்டில் எடுத்து பாருங்கள், இட் லுக்ஸ் ஹாரபிள். அது பார்த்தாலே பயம் வரும். அதுதான் எஃபெக்ட் ஆஃப் ஆல்கஹால். கொழுப்பு வந்துடும், எல்லாம் வீங்கிடும். அண்ட் ஸ்லோலி அந்த சிரோசிஸ் நான் சொன்ன மாதிரி வரும். சிரோசிஸ் பார்க்கறதுக்கே பயமாக இருக்கும், அப்படியே கொப்பளமாக இருக்கும், லிவர் அப்படியே சுருங்கிடும். இதுதான் இந்த லிவருடைய ஸ்டேட். ஒன்ஸ் அந்த கண்டிஷன் வந்த உடனே அவருடைய பாடி ஸ்டேட் எப்படி இருக்கும்? அண்ட் அப்போ அதுக்கப்புறம் அவர் லைஃப் ஸ்டைல் ரிலேட்டடாக என்ன கஷ்டத்தை ஃபேஸ் பண்ணுவார்? சிரோசிஸ் இஸ் வெரி பேட். 3-4 இயர்ஸ் சஃபர் பண்ணுவாங்க. என்ன மாதிரி சஃபரிங் இருக்கும்? ஜாண்டிஸ் வரும், இது குறையாது. இது இப்போ வைரல் ஹெப்படைட்டிஸ்னால் இது வந்துட்டு போயிடும், இது வர குறையாது. லிவர் சிரோசிஸ் அதிகமாக பிளட் வாமிட்டிங் வரும், கோமா மாதிரி ஆகலாம், வந்து போகும். ஸ்வெல்லிங் ஸ்டார்ட் ஆகிடும், இந்த உப்பு நிறையா தங்கிட்டு உடம்புல கால் வீக்கம், வயிறு வீக்கம். சம்டைம் அடிக்கடி வந்து இந்த பங்க்சர் பண்ணி வயிறுலேருந்து தண்ணி எடுத்துகிட்டே இருக்கும். மசில் ஃபுல்லாக போயிடும், உள்ளே ஆகிடுவாங்க. ஏஞ்சி நடக்க முடியாது, நார்மலாக ஃபங்க்ஷன் பண்ண முடியாது, ஒரு மாதிரி வீட்டில் பெட் ரிடனாக தான் இருப்பாங்க. ஸோ த எண்ட் ஸ்டேஜஸில் இது வெரி பெயின்ஃபுல். ஒரு 3-4 இயர்ஸில் இது மாதிரி சஃபர் பண்ணி தென் தே வில் டை. இவங்களுக்கு டிரான்ஸ்பிளான்ட் பண்ணலாம். இஃப் தே ஹாவ் ஆப்ஷன் டு டூ டிரான்ஸ்பிளான்ட், வி கேன் ரிவைவ் தெம் அண்ட் சேவ் தெம். ஸோ இட்ஸ் இது வந்து செல்ஃப் இன்டியூஸ்னால இட் இஸ் மோர் ட்ராஜிக். நாமளே நம்ம அதை வாங்கிக்கிறது. பட் இப்போது கம்ப்ளீட்லி அவாய்டபிள். ரைட். இப்போது நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர் ரெண்டு இருக்குது. விச் இஸ் மோர் டெட்லி இதில்? ஏன்னா இப்போ குடிக்காதவங்க இருப்பாங்கல்ல, இப்போ அவங்களுக்கு பயம் நேச்சுரலாக வரும். இப்போ நான் குடிச்சு லிவரை ஸ்பாயில் பண்ணுறது ஒன்று, குடிக்காமல் நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர் வருது ஒன்று. இதில் எது ரொம்ப டேஞ்சரஸ்? சிக்காக இருக்கிறவங்க வந்து ஆல்கஹாலிக் பேஷண்ட் தான். ஏன்னா ஆல்கஹால் வந்து டேமேஜஸ் மெனி பார்ட்ஸ் ஆஃப் த பாடி. ஹார்ட் ப்ராப்ளம் வரலாம், கிட்னி ப்ராப்ளம் வரலாம், நர்வ்ஸ்லாம் டேமேஜ் ஆகிடும். ஸோ ஆல்கஹால் ஆஸ் அ மல்டி ஆர்கன் ஃபெயிலியர். நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர் வந்து இப்போது நியூ நேம் வந்திருக்கு, மெட்டபாலிக் லிவர் டிசீஸ்னு, MASLD. ஸோ அந்த மெட்டபாலிக் அப்படின்னா அந்த நான் சொன்ன மாதிரி எக்ஸ்ட்ரா ஃபேட்டு, சுகர் அதெல்லாம் இருந்தால் மெட்டபாலிக் ப்ராப்ளம். இது ஆல்சோ ஹேஸ் ஹெல்த் கான்சிக்வன்சஸ். ஹார்ட் ப்ராப்ளம் வருது, கேன்சர் வருது. ரெண்டுத்துமே எது டெட்லின்னு சொல்கிறது கஷ்டம். ஒன்லி திங் த ப்ரொஃபைல் இஸ் டிஃப்ரெண்ட். இப்போ இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் மெஜாரிட்டி ஆஃப் ஆல்கஹாலிக் லிவர் டிசீஸ் வந்து மென், மெயின்லி பிட்வீன் 30 to 50 up to 60 இந்த ஏஜில் தான் லிவர் டேமேஜ் வருது. தே மே ஸ்டார்ட் ட்ரிங்கிங் early. அந்த லிவர் டேமேஜ் ஒரு 30 to 60, யூஸ்வலி 40 to 60 அந்த ஏஜ் குரூப்பில் வரும். இப்போ 60 தாண்டிட்டாங்கன்னா either they have not drunk much in their life, அவங்களுக்கு வராது. ஒரு 10-15 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் அந்த டேமேஜ் வரும். நீங்கள் ஒரு 25ல் ட்ரிங்க் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா ஒரு 40ல் வரும். This is the general profile of alcoholic liver disease. Very rarely 1 or 2 ladies we see. ரொம்ப ரேர் அது. நான் 25 இயர்ஸில் ஒரு 4-5 பேர் பார்த்துருப்பேன். Women who come with alcohol related liver disease. ரொம்ப ரேர். அந்த மெட்டபாலிக் லிவர் டிசீஸ் இல்லை நான் ஆல்கஹாலிக் பார்த்தீங்கன்னா 50% ஆர் லேடிஸ் இன் த மிடில் ஏஜ். அது பெரும்பாலும் அவங்க நிறைய ரைஸ் அப்படின்னு வச்சுக்கலாமா? ஸோ ஃபேட்டி லிவர் வந்து லேடிஸ்க்கு தான் அதிகம்னு இல்லை, பட் சிரோசிஸ் வந்து லேடிஸ்க்கு அதிகமாக வருது. ஆல் ஜெனட்டிக் ரீசன்ஸ். ஸோ த வே தே ஹேண்டில் த ஃபேட் அது மாதிரி பார்க்கும்போது சேடாக இருக்குது. ஏன்னா அவங்க வந்து நான் ஒன்றும் பண்ணலையே,
பட் அவங்க ஃபுட் ஹேபிட் லைஃப் ஸ்டைல் சாய்ஸஸ் ஆர் நாட் குட். அண்ட் நிறையா விமன் வந்து 40-50க்கு அப்புறம் தே ஸ்டாப் எக்ஸசைசிங். முடியல, முட்டு வலிக்குது வலிக்குன்னு உட்காந்துடுறாங்க. தே ஸ்டார்ட் இன்க்ரீசிங் த வெயிட். ஸோ தட்ஸ் ஆல்சோ வெரி காமன் ட்ரெண்ட் இன் இந்தியா. மென் ஆர் மோர் லைக்லி டு கோ அவுட், ஹேவ் மோர் ஆக்டிவிட்டி. எக்ஸசைஸும் மென் ஆர் மோர் லைக்லி டு டேக். 40-50ல லாட் ஆஃப் மென் டு எக்ஸசைஸ். விமன் ரொம்ப கம்மி. இப்போ மாறுது. இப்போ ஜிம் பார்த்தீங்கன்னா ஐ திங்க் த நம்பர் ஆஃப் விமன் ஆர் இன்க்ரீசிங், which is excellent. I think we should encourage more and more. இப்போ நிறைய ட்ரெயினர்ஸ் வந்து how to do exercise for 60+, how to do exercise from home for housewives. இது மாதிரி டார்கெட் பண்ணதுனால slowly that culture should change. இப்போ இந்த டிரான்ஸ்பிளான்ட் பற்றி பேசிட்டு இருந்தோம். இப்போ டிரான்ஸ்பிளான்ட்ல 2 வகையாக இருக்குது. இப்போ ஒருத்தர் வந்து இப்போ ஹார்ட்டோ ஏதோ வந்து அதை கொடுத்துட்டாங்கன்னா இந்த கொடுக்குற பர்சன் ஒர்க் ஆக மாட்டாங்க. பட் வேற இப்போ லிவரில் வந்து இன்னொரு பர்சனுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு இருக்கு. இது எப்படி கொடுக்கலாம்னா யார் கொடுக்க முடியும்? அண்ட் இப்போ கொடுக்கறதுனால அந்த பர்சனுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வருமா? ஏன்னா 2 ஆப்ரேஷன் பண்ண இருக்குல்ல, இங்கே ஒருத்தர் பண்ணி இவர் வாழணும், ப்ளஸ் கொடுத்த ரெசிபெண்ட் அவரும் வாழணும். இது வந்து ஃபஸ்ட்டு டிரான்ஸ்பிளான்ட் வந்து பிரெயின் டெத் டோனர்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 1994 அந்த பிரெயின் டெத் கான்செப்ட் வந்து லீகலி அக்செப்டட். பிரெயின் டெத்னா என்னென்னா, இப்போது மூளையில் டேமேஜ் ஆகிடுது, either through accident, through stroke, இந்த யூஸ்வலி these 2 reasons. ஸோ பிரெயின் மட்டும் டெட் ஆகிடும், உடம்புல ஹார்ட் வில் கீப் பீட்டிங். ஒரு 2-3 days பீட் ஆகும், அப்புறம் அதுவும் ஸ்டாப் ஆகிடும். ஏன்னா பிரெயின் கண்ட்ரோல்ஸ் ஹார்ட். ஸோ ஸ்லோலி அந்த ஹார்ட் வில் ஸ்டாப் ஃபங்க்ஷனிங். ஸோ இந்த 2-3 டேஸில் நம்ம ஆர்கன்ஸை எடுத்து ட்ரான்ஸ்பிளான்ட் பண்ணலாம். இதுதான் கான்செப்ட். ஸோ அந்த பிரெயின் டெத்துக்கு இப்போ லீகல் டெஃபினேஷன் இருக்குது. யார் சர்டிஃபை பண்ணணும், இதெல்லாம் லீகலைஸ்ட். ஸோ தெர் இஸ் நோ கன்ஃபியூஷன் அண்ட் இதில் ஒரு கான்ட்ரவர்சி கிடையாது. இப்படி தான் ஆரம்பிச்சது டிரான்ஸ்பிளான்ட். ஏன்னா திஸ் ஹவு ட்ரெடிஷ்னலி டிரான்ஸ்பிளான்ட். பட் இந்தியாவில் வந்து இந்த பிரெயின் டெத் கான்செப்ட் அக்செப்ட் பண்ணி டொனேஷன் கொடுக்கறது ரொம்ப கம்மியாக இருக்குது கம்பேர்ட் டு த நம்பர் ஆஃப் ஆர்கன் வி நீட். ஸோ ஏஷியன் கண்ட்ரீஸ் ஜென்ரலி. ஸோ இது நிறைய ஸ்டடீஸ் இருக்குது. என்ன ரீசன் அப்படின்னு, மோஸ்ட்லி இஸ் கம்மிங் டு கல்ச்சுரல், சம்டைம்ஸ் ரிலீஜியஸ். நம்ம கல்ச்சரலி வி ஃபீல் பாடியெல்லாம் கட் பண்ணி எடுக்கிறாங்க. ஸோ அவர் இது வந்து சோல் வந்து சரியாக போய் சேராது இல்லை, அந்த ஆர்கன்லாம் இல்லைன்னா தே ஒன்ட் பி ரீபார்ன், இல்லாமல் போயிடுவாங்க. இது மாதிரி நிறைய இது இருக்குது. வி டோன்ட் நோ வாட் இஸ் த ட்ரூத். பட் இன் வெஸ்டர்ன் கல்ச்சர் தே அக்செப்டட் மோர். ஸோ அங்கே ஆர்கன் டொனேஷன் இஸ் ஹை. ஸோ இங்கே இது மாதிரி கேப் இருக்கிறதுனால lot of Asian countries, starting in Japan, Korea, started doing live donor transplant. First kidney ஆரம்பிச்சாங்க. ஸோ கிட்னி 2 கிட்னி இருக்குது, ஒன்று எடுத்து கொடுத்துடலாம். லிவருக்கு எப்படி எடுக்கிறது? Then as the surgery got better and better, some pioneers started saying, okay, we'll take portion of liver. நீங்கள் சொன்னீங்களா லிவர் வளரும்னு, சேம் பிரின்சிபல் they use. அது ஒருத்தர் நல்லா இருக்கவங்க லிவர் சின்ன போர்ஷன் எடுத்துருவாங்க. 60% லிவர் நான் எடுத்தா healthy liver. So once you put the connection, it will start growing. ஸோ நீங்கள் சொன்னீங்களா ரீஜென்ரேஷன், திஸ் இஸ் த ரீஜென்ரேஷன். ஸோ த லிவர் ஹேஸ் டு பி ஹெல்த்தி டு க்ரோ. ஸோ இந்த 60% லிவர் வந்து 90% ஆகிடும். 90% இருந்தால் போதும். ஸோ நீங்கள் டொனேஷன் கொடுக்குறீங்கன்னா நீங்கள் 60% கொடுக்குறீங்க, 40% உங்கள் உடம்புல இருக்கும். இந்த 60% பேஷண்ட்டுக்கு கொடுக்குறோம், அவருக்கும் 90% வந்துடும், கொடுக்குறவங்களுக்கும் 90% வந்துடும். ஸோ இந்த பிரின்சிபலில் தான் ஆரம்பிச்சது. ஓவர் தி இயர்ஸ் த சர்ஜிக்கல் டெக்னிக் ஹஸ் காட் பெட்டர், கான்ஃபிடென்ஸ் ஹஸ் காட் பெட்டர், எக்ஸ்பீரியன்ஸ் ஹஸ் காட் பெட்டர். ஸோ நவ் இன் இந்தியா 90% ஆஃப் டிரான்ஸ்பிளான்ட் ஆர் டன் த்ரூ லைவ் டொனேஷன். ஏன்னா அந்த அளவுக்கு கிடைக்க மாட்டேங்குது. லக்கிலி தமிழ்நாடுல இன்னும் கிடைக்குது. ஏன்னா வி ஆர் த ட்ரெண்ட் செட்டப் ஃபார் கெடவர் டொனேஷன். கருணாநிதி பேரில் ஆரம்பிச்சது. இப்போ வந்து வி ஆர் ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங்கஸ்ட் டொனேஷன் ரேட்ஸ். இறந்தவங்க அந்த உறுப்பு எடுக்கிறது நம்ம தான் நம்பர் 1ல இருக்கோம். And government is controlling. TransTen or organization comes under the health department. They are controlling this transplant. So எல்லாமே அவங்க மூலியமாக தான் பண்ணுறோம். Through the government we are doing. But that is not enough. So எங்கள் ஹாஸ்பிட்டலையும் we are doing both live donation and cadaver. ஒரு 80-20. 80% we are doing live donation, 20% cadaver. 80% live donation. ஓகே. இப்போ 80% live donation இருக்குல்ல சார், இப்போ இது வந்து ஃபேமிலி மெம்பர்ஸ் தான் கொடுக்க முடியுமா இல்லை வந்து வெளியில் இருக்க யாராவது ஒருத்தர் கொடுக்க முடியுமா? Legally there is related donor தான் legally allowed. Exceptional circumstances, unrelated donor. So related donor nu ஒரு definition இருக்கு, legal definition. They are immediate family member. Blood relation. ஸ்பௌஸ் கொடுக்கலாம், சில்ட்ரன். இப்போ அன்ரிலேட்டட்னா எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி மெம்பர். இப்போ வந்து நிறைய ஜாயின்ட் ஃபேமிலி இருக்காங்க, தே ஆர் வில்லிங் டு கிவ் நெவியூ நீஸ் கொடுக்குறாங்க. ஸோ டெக்னிக்கலி இஸ் அன்ரிலேட்டட், தே ஆர் நாட் பிளட் ரிலேட்டிவ், பட் தெர் இஸ் அ ப்ரூஃப் ஆஃப் ரிலேஷன்ஷிப். இதை வந்து ஒரு கவர்மெண்ட் கமிட்டி வில் ஆத்தரைஸ் அண்ட் தென் வி டூ. ஸோ போத் கேன் கிவ். ஏர்லியர் வி வர் வரிட், சரி பிளட் டொனேஷனில் என்ன மேட்ச் ஆகுமா, ரிஜெக்ஷன் ஆகிடும்னு. இப்போ the drugs are so good and the transplant medicines are so good that doesn't matter. Complete stranger கூட கொடுக்கலாம். ஆர்கன் டொனேஷனை டிஸ்கரேஜ் பண்ணுறதுக்காக கேட்கல, பட் ஒரு டவுட்டில் தான் கேட்குறேன். இப்போ யாரோ ஒருத்தவங்க லைவ் டோனர்ஸில் கொடுக்குறாங்கன்னு வச்சுங்களேன், இப்போ அவங்களுக்கு
பேக் அதாவது கொடுக்கறதுக்கு முன்னால் இருந்த ஒரு லிவரோட 100% காம்படபிலிட்டி 100% ஒரு கெப்பாசிட்டி ஒன்று இருந்திருக்கும்ல, அதே கெப்பாசிட்டியோட ரெஸ்ட் ஆஃப் த லைஃப் வாழ முடியுமா அவரால்? லிவர் பொறுத்த வரைக்கும் நோ இஷ்யூ, ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. பிரச்சனையே இல்லை. ஏன்னா அந்த அஃப்கோர்ஸ் அந்த சர்ஜரி பண்ணணும். இப்போ வந்து லேப்ரோஸ்கோப்பி ரொபாட்டிக்னு சொல்லி இந்த சர்ஜரியே ஈஸி ஆகிடுச்சு, மினிமல் இன்வேசிவ் வந்துடுச்சு. ஸோ டோனருக்கு அந்த போஸ்ட் சர்ஜரி இஷ்யூஸ்லாம் ரொம்ப குறைஞ்சிடுச்சு. ஒரு 6 to 8 வீக்ஸில் அந்த லிவர் வளர்ந்துடும். They'll be completely 100% கெப்பாசிட்டி அதே தான். 100% கெப்பாசிட்டி, நோ இஷ்யூ. அதனால தான் தைரியமாக பண்ண முடியுது. இப்போ லைவ் டொனேஷன் நம்ம போயிட்டு இருக்கோம் டாக்டர். இப்போ கெடாவர் டொனேஷன் நம்ம 20% இருக்குது அப்படின்னு. இப்போ அதை நம்ம என்கரேஜ் பண்ணுமா இல்லை லைவ் டொனேஷன் என்கரேஜ்? ரெண்டும் தேவை. ஏன்னா இப்போது கெடாவர் டொனேஷன் எல்லாருக்குமே இருந்ததுன்னா பெஸ்ட்டாக தான். ஏன்னா சிம்பிள் ரீசன், இப்போ லைவ் டொனேஷன் யாரும் சர்ஜரி வந்து முன் வந்து கொடுக்கணுன்ற ஒரு அவசியம் இல்லை. பட் அது கிடைக்க மாட்டேங்குது. அந்த அளவுக்கு வருமா டவுட்ஃபுல். உலகெங்கிலும் பார்த்தீங்கன்னா எப்போதுமே ஷார்ட்டேஜ் தான். ஏன்னா இப்போ இந்த டிரான்ஸ்பிளான்ட் வந்து சர்ஜரி இஸ் கெட்டிங் பெட்டர், மோர் அக்செப்டபிலிட்டி அமங் பீப்புள். ஸோ எல்லாருமே டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிக்கலாம்னு வந்துடுறாங்க. ஏர்லியாக ஒரு ஃபியர் இருக்கும், அப்போ அவைலபிலிட்டியும் இல்லை. ஏன்னா நான் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு 4-5 சென்டர் தான் இந்தியாவிலே பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ தேர் அபவுட் 180 மோர் தென் 100-200 சென்டர்ஸ் மேலேயே இருக்கும். ஸோ த எக்ஸ்பர்டீஸ் இஸ் ஆல்சோ இன்க்ரீஸிங், த பேஷண்ட் அக்செப்டபிலிட்டி எல்லாமே இன்க்ரீஸ் ஆகுது, விச் மீன்ஸ் வி நீட் மோர் ஆர்கன்ஸ். இந்த அளவுக்கு வரமாட்டேங்குது ஆர்கன் த்ரூ அவுட் த வேர்ல்டு, நாட் ஜஸ்ட் இன் இந்தியா, த்ரூ அவுட் த வேர்ல்டு. இப்போ நிறைய பேஷண்ட்ஸ் இங்கே உங்களுடைய இந்த எக்ஸ்பீரியன்ஸில் பார்த்துருப்பீங்க. அப்போ இருந்து இப்போ வரைக்கும் மக்கள்கிட்ட ஒரு மித் ஒன்று இருந்துகிட்டே இருக்கும் உங்கள்கிட்ட கேட்குறதுல. அப்படி ஒன் காமன் திங் இப்போ வரைக்கும் நீங்கள் ஃபேஸ் பண்ணுற ஏதாவது ஒரு கொஸ்டின் தான்? 2 சொல்கிறேன். நிறைய பேர் ஜாண்டிஸ்ன்னு பேசுகிறாங்க. ஸோ ஜாண்டிஸ் வந்து ஒரு தனி டிசீஸ் இல்லை. ஜாண்டிஸ் இஸ் அ சிம்டம், ஒரு அறிகுறி. ஸோ லிவரில் எந்த விதமான பாதிப்பு வந்தாலும் அந்த பிலிருபின்கிற புரோட்டீன் அதிகமாகும். அது அதிகமாகிடுச்சுன்னா அது டிஷ்யூஸ்லாம் இருக்கும், யூரினில், ஸ்கின்னில், ஐஸில் தெரியும். இப்போ ஐஸ் மஞ்சளாகும். இதுதான் ஜாண்டிஸ்னு பேர். இப்போ சிரோசிஸ்லேயும் ஜாண்டிஸ் வரலாம், லிவர் கேன்சர்லேயும் ஜாண்டிஸ் வரலாம், வைரல் ஹெப்படைட்டிஸ்லேயும் ஜாண்டிஸ் வரலாம். ஸோ இது வந்து இன்னும் ஈவன் டாக்டர்ஸ் ஹேவ் சம் டவுட், கிரே ஏரியா இருந்து கிரே. இப்போ வந்து நீங்கள் சிரோஸுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குங்க, ஆனால் ஜாண்டிஸ் இருக்குது, அதுக்கு ஒன்றுமே கொடுக்கல. ஸோ ஜாண்டிஸ் ஒரு தனி வியாதி இல்லை. அண்ட் ஜாண்டிஸ்னால் மோஸ்ட் பீப்புள் திங்க் நம்ம பத்தியமாக இருக்கணும், தனியாக ஒரு ரூமில் இருக்கணும், இது சாப்பிடக்கூடாது, அது சாப்பிடக்கூடாது. திஸ் இஸ் த ஜென்ரல் மித். ஸோ ஜாண்டிஸ்னால் தனியாக ட்ரீட்மெண்ட் கிடையாது. ஜாண்டிஸ் வந்து என்ன ரீசன் ஜாண்டிஸ் வருதுன்னு கண்டுபிடிக்கணும், அதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். 2வது மித் நீங்கள் ஆல்ரெடி சொன்னீங்க, லிவர்னா ஆல்கஹால். ஸோ இது கம்ப்ளீட் மித்து. அண்ட் லிவர் வந்து லேடிஸ்க்கும் வருது, சில்ட்ரனுக்கு ரொம்ப ரேர், பட் லேடிஸ்க்கு வருது, குடிக்காதவங்களுக்கும் வருது. இந்த மெட்டபாலிக் ஹெல்த், வைரல் ஹெப்படைட்டிஸ்னால வருது. ஒரு 40% ஆஃப் லிவர் டிசீஸ் மேபி டியூ டு ஆல்கஹால், ரிமைனிங் 60% டியூ டு அதர் திங்ஸ். ஸோ ட்ரிங்க் பண்ணலைன்னா லிவர் ஹெல்த் வராதுன்னு நினைக்காதீங்க. யூ ஹேவ் டு டேக் கேர் ஆஃப் யுவர் ஓவரால் ஹெல்த். then the liver will also be healthy. தேங்க்யூ டாக்டர், ரொம்ப நன்றி. நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணுங்கள், இன்சைட்ஸ் ஷேர் பண்ணுங்க. நன்றி. தேங்க்யூ டாக்டர்.